ஏண்டா உங்க கொண்டைக்கு கோகனட் ஆயில் போடுறதுக்காக கோணி பையில கட்டி காசை வாங்கிட்டு போனீங்கல்ல, எப்படிடா ஏஞ்சல் கோட்டை விட்டீங்க? இவன் தானே நம்ம ஏஞ்சல் நம்ம கடைசியா கார்ல கூட்டு போனது. யாரா ஏஞ்சல் தூக்குறது? அண்ணா யாருன்னு தெரியலண்ணா. டிராபிக் போலீஸ் மாதிரி வந்து காரோட சேர்த்து ஏஞ்சலினாவையும் தூக்கிட்டு போயிட்டானா. காரோடையா? ஏய், இந்த ஊர்ல புள்ள பிடிக்கிறவன், நாய் பிடிக்கிறவன், பிக் பாக்கெட் அடிக்கிறவன், கேடி, ரவுடி, பொறுக்கி எல்லாரும் தூக்கணும். என் ஏஞ்சல்னா மேல கை வச்சவன் என்ன 24 மணி நேரத்தில் என் கண்ணு முன்னாடி நிக்கணும். அவனை என் கையாலே கொல்லணும்டா. போங்க போங்கடா. எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு விசாரிச்சாச்சுண்ணே. உங்களை பத்தி தெரிஞ்சவன் எவனும் ஏஞ்சில தூக்கியிருக்க வாய்ப்பே இல்லைண்ணே. உங்களை பத்தி தெரியாதவன் தானே எவனும் தூக்கியிருக்கிறான். யார் அவன்? எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. அந்த லடாக்காரன் ஏன் நான் இல்லைன்ட்டான். அப்படி என்றால் நீ யார்? உனக்காக பணம் 2 லட்சம் கை காசை செலவு பண்ணிட்டு கிறுக்க மாதிரி உட்கார்ந்துருக்கேன். மரியாதையா நீ உன் முதலாளியை காட்டணும். நான் உன்னை கொண்டு போய் அங்க விடணும். நான் விட்ட காசை உன் முதலாளிட்ட வாங்கணும். இது டார்கெட். புரியுதா? அண்ணே, தாசோட நாயை யாரும் தூக்கிட்டாங்களா? தாசோட நாயை தூக்கிட்டாங்களா? அவன் என்ன விட பயங்கரமான ஆளாச்சடா. என்ன சொன்னா? இல்ல, பயங்கரமான ஆளாச்சடான்னு சொல்ல வந்தேன். அது அந்த தாசோட நாயை காணாம போச்சு இல்ல? ஆமா. அந்த நாயோட போட்டோ ரவுடிங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்துக்குது. டா பாரு. இந்த நாயை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இந்த செல்ஃபில இருக்கு நம்ம குல்பீடா. ஐயோ, நீ மாத்தி தூக்கத்து தாசோட நாயா? அவ யாரு தெரியுமா? யாரா? உண்மையிலே ஒச்சா ரவுடி. ஒண்ணு மாதிரி டம்மி பிந்து கிடையாது. அவ என்ன பண்ணுவான் தெரியுமா? போட்டு தனியா லிவா தனியா கிட்டி தந்திர பிடிச்சு வச்சிருவான்டா. ஐயோ, நான் ஊருக்கு போறேன். நான் ஊருக்கு இருங்கடா. ஏன்டா அப்படி பதறீங்க, கடறீங்க, உதறீங்க? இங்க வாங்கடா. தாசி யாருன்னு நமக்கு தெரியும்டா. ஆனா நம்ம யாருன்னு தாசிக்கு தெரியாது. குறிப்பா அவன் கண்ணுல நான் பட்டதே கிடையாது. இதான் அண்ணனோட ட்ரம் கார்டு. பப்புளு கிட்ட விட்ட அந்த 25 லட்சம் ரூபாய் காசை இந்த தாசு கிட்ட நான் வாங்கல. என் பேரு நாய் சேகரடா, நாய் சேகரடா, நாய் சேகரடா. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குடா. எதுக்கு பயப்படுற? நாளைக்கு எந்த பிரச்சனையாலும் அண்ணனை ஃபேஸ் பண்ணுவாரா? அண்ணா இத பாருங்கண்ணே, எந்த டீலாலும் நீங்களே பாத்துங்க. ஆனா ஒண்ணு, நீங்க வாங்க போற 25 லட்சத்துல 10 லட்சத்தை நீங்க எடுத்துட்டு 15 லட்சத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஜாலியா பிரிச்சுக்குவோம்ல. ஏண்டா பேஸ் பண்ண போறது நானு, கேஸ புடிட்டு போறது நீங்களா? அது விடுங்க. இங்க பாருங்க, நீங்க 25 லட்சத்தை வாங்குவீங்கல்ல, அப்ப அவன் நேர்ல உங்களை பாத்துட்டானா? ஆமா, நான் போனா தானடா அங்க. போன்லயே டீல் பண்ணோம்டா, போன்லயே. டேய், நாய ஒரு பக்கம் கொடுப்பேன், பணத்தை ஒரு பக்கம் வாங்க வேண்டாம். வாங்கிடுவியா? நின்னு வாங்க வேண்டாம். இது அடியா? அடங்கு. டேய், தடியா பொடியா, நெல்லு இருக்கவே மட்டும் நெல்லு. பயப்படுறவன் பம்முறலாம் பறந்து ஓடிடு. இனிமே உன் தவங்க அப்புறம் வேணாம் நமக்கு. இவனாச்சே ஓடு, திரும்பி பார்க்காம ஓடு. என்ன ஓடிட்டாங்க? ஆஹா, ரெடியா இருந்திருக்காங்க. உனக்கு கொடுத்துருக்கிற ஒரே வேலை என்கிட்ட அடி வாங்குறது. அதுல தான் உனக்கு அவ்வளவு சலிப்பு. நான் உன்னை எவ்வளவு சின்சியரா அடிக்கிறேன். அந்த சின்சியர் ஓட்டு இல்ல. ஓய், நாயை பொறி கொடுத்தது நீதான். நியாயமா பார்த்தா உன்னதான் அடிக்கணும். அந்த ஆள் அடி வாங்கினுங்கிறாப்ல. பின் என்னையா, அண்ணனுக்கு எப்போலாம் கோவம் வருதோ அப்போலாம் அடிக்கிறதுக்கு தானே அவனுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காரு. வாங்குற சம்பளத்துக்கு வாங்கட்டுமே அப்படியா? ஒண்ணா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. எதுக்கு ஆட்டோக்குள்ள போய் பேசுவோம். ஹலோ, யாரு? தாசு, உன் நாயை நான் தான் கிட்னாப் பண்ணிருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகல. வாட 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 செல்ல, வாட செல்ல. மரியாதையா சொல்றேன், 25 லட்சம் ரூபாய் கொண்டாந்து கொடுத்துட்டு உன் நாயை வாங்கிட்டு போ. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொல்ற இடத்துல 25 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு உன் நாயை வாங்கிட்டு போ. ஏய், நீ இப்ப எங்க இருக்க? யோ, நான் எங்க தான் உனக்கறியா?
நான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேன், இரும்புல இருப்பேன், கரும்புல இருப்பேன், எல்லாத்துலயும் இருப்பேன். காசை கொடுத்து நாயை வாங்கிட்டு போவியா? தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இடியட். ஐயா போறேன். என்ன வண்டி மேல வண்டி போய்கிட்டு இருக்கு? டேய், யாரா லாரி மேல ஆட்டோ ஏத்துனது? நாங்க தான். ஏத்தனை பூரா லாரிக்குள்ளதான் இருக்காங்களா? யார கேட்டு ஏத்தனீங்க? யார கேட்கலாம்? சரி, இப்ப வண்டி எங்க போய்கிட்டு இருக்கு? நீ யாருக்கிட்ட எவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கியோ அவங்க கிட்ட தான் வண்டி போயிட்டு இருக்கு. எல்லா வண்டிய அதான் வண்டி தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன வண்டி எடுக்க சொல்றேன்? ரிட்டேடா? போ, ஒரே வேற போங்க, போய் தொலைங்க. யாரும் முடிச்ச போது ரொம்ப டீசெண்டா டீல் பண்றாங்க. கியோ 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 மயோ கியோ மயோ கியோ டீசெண்டானா நான் டீசெண்டானா ஆளு என் கேங்ல நாலு ஃபுல் நான் சேகர் மட்டும் கூல் என் மூளை தான் என் கூல். நீங்க எப்படா இங்க வந்தீங்க? உங்களை தூக்கத்துக்கு முன்னாடி எங்களை தூக்கிட்டு வந்தாங்களே. மண்டபத்தெல்லாம் உரிச்ச கொடி மாதிரி இருக்கு. அண்ணே, முடிய செடி மேல பிச்சு பிச்சு எடுக்காங்களே. இங்க பாருங்களே. பல்லெல்லாம் கையிலே புடிங்கி புடிங்கி எடுக்கிறானே. கையிலையா? தடி அடிக்கிறானா உங்களை? ஐயோ பாருங்க. டேய், பேசுற மாதிரி 100 ரூபா குடுறா. மாட்டேன். டேய், பந்தயம் கட்டல. மாட்டேன். டேய், என்னடா உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை? அண்ணே, நான் சொன்னேன் உங்களை இன்னைக்கு தூக்குவாங்கன்ட்டு. இவன் சொன்னா உங்களை நாளைக்கு தான் தூக்குவாங்கன்ட்டு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தூக்கிட்டு வந்துட்டானுங்கல்ல, அப்ப நான் தானே ஜெயிச்சேன். பேசுற மாதிரி 100 ரூபா நீங்களே வாங்கி கொடுங்க. ஏண்டா இவ்வளவு நொறுக்கியும் உங்களை நொங்க கழட்டியும் என் மேல பந்தயம் கேக்குது. பந்தயம் கேக்குது. பந்தயம் யாரா? யார்ரா அவன்? இவன் தான் எங்க கேங் லீடரு. இருக்கிறதே 2 பேரு. அதுக்கு பேரு கேங்கு, அதுக்கு இவன் லீடரு. ஹலோ, can I sit? Thank you. ஐயோ, அடக்க மாட்டான் போல. You sit. எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்த மாட்டேன்றானே. நான் உங்ககிட்ட 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லிட்டா உங்களை நான் உயிரோட விட்டுறேன். முடிஞ்சிச்சு. Yes, proceed. கேள்வி நம்பர் 1, முத்துமாரியம்மன் கோயில் வீதி நம்பர் 10 ஒரு கருப்பு நாயை கடத்திருந்த நீதானே? Definitely. கேள்வி நம்பர் 2, TN22 TT 1797 அந்த காரோட சேர்த்தான நாயும் கடத்தன? Exactly. கேள்வி நம்பர் தம்பி இன்னும் ஜூஸ் வரல. வரேன் சார். டேய், டேய், எங்க? இல்ல ஜூஸ் கேட்டாரு. அவன் கேட்டா உங்களுக்கு ஈக்குவலா உட்காந்து பேசிட்டு இருக்காரு அவரும். தம்பி தம்பி ஜூஸ் கேன்சல், இங்க உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏண்டா அவன் போ நான் போறேன், உட்காரு நான் உட்கார்றேன், ரிட்டையர்ட் ஆகி உன்னை வேலைக்கு வச்சிருக்க மாதிரி என் முக்கிய செல்போன் அடிக்கும். 40 வருஷம் சர்வீஸ் தான், ஒரு நாள் கூட கையை ஓகுனது இல்லடா. ஒரு ஜூஸ் கேட்டு அநியாயமா நான் அடி வாங்க வச்சுட்டேன் இல்லடா. அவனை வெளியே வாடா, தொண்டமுள்ள உடைக்கிறேன்டா. டேய், இனிமேல் நீ வாழ்க்கையில எவங்கிட்டையும் ஜூஸ் கேட்க கூடாதுடா. கேள்வி நம்பர் 3, கார் எங்க தானே கேட்க போறீங்க? கார்ல இந்த 10 கோடி ரூபாய் பணம் எங்க? What? 10 crores? What are you talking? Why are you not telling me before? Shit! 10 crores, 10 கோடி.
ஓ மை டேய் காட் ஃபீலிங்கா ஃபீலிங் எனக்கு தர வரணும் எங்கடா என் 10 கோடி எங்கடா 10 கோடி உன் 10 கோடி என் 10 கோடிடா அவர் 10 கோடி எங்கடா ஐயோ டேய் எங்கடா இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களோட வலி எனக்கு தான் அதிகமா ஆக்சுவலா பேசிக்கலா ஐயோ இவன் வேற ஜென்ரலா இவனா பொதுவா நீங்களா ஜெனரல் பொது ரெண்டு ஒண்ணுதான்டா எங்கடா என் 10 கோடி அதுங்க அண்ணே அந்த 10 கோடி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணே இது வெறும் பாதி பில்டப் தான் இங்க உங்களை ஏமாத்தி சுத்தம் திஞ்சு இருக்குது டேய் டேய் சார் அப்ப கார் டிக்கில இந்த 10 கோடி எங்கன்னு உனக்கு தெரியாது டிக்கிலியா டேய் டிக்கிலியாடா டிக்கிலியா சாத்து சார் என்ன சார் முதல்ல சொல்லக்கூடாது சார் என்ன சார் போங்க அட போ சார் சார் இவன் வேற எப்ப பார்த்தாலும் மூஞ்சி நிக்கிற மாதிரியே சார் ஒரு 2 லட்சம் கொடுமல்ல 2 லட்சம் எதுக்கு 2 லட்சம் சார் உங்க நாய் இருக்குல்ல சார் நாய் அதுக்கு ஏசி போட்டது ஊசி போட்டது பெட்டு போட்டது புட்டு போட்டதுலாம் செலவு பண்றதுக்கு அந்த காரை கொண்டு சேர்த்து அடமானம் வச்சு 2 லட்சம் வாங்கி செலவு பண்ணிருக்கு சார் இப்ப நீங்க 2 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த காரை கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்து நான் பாட்டு போயிட்டே இருப்பேன்ல டேய் ஒரு 2 லட்சம் எடுத்து நான் கூட போங்க ஓகே. கொடுத்துட்டு காரை எடுத்துட்டு வாங்க போய் நான் போட்டுருங்க கெத்துன நீ போடா என் சூப்பு நீங்க வாடே போவோம் அண்ணே அண்ணே நீங்க வாங்கண்ணே சீக்கிரம் இல்லைன்னா அதுக்குள்ள எங்களை ரேப் பண்ணுவாங்கண்ணே எல்லாம் டேய் நீ எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன்னை கூட்டு போலாம் பாக்குற இறங்கு. முதல்ல இருந்தா உங்க வேலையை முடிச்சு தொலைச்சிட்டு என் வேலையை பார்த்துருப்பேன் ஏன் அப்படி போட்டு உயிரை வாங்குறீங்க ஏன் ரிட்டார்டு என்னையா கடை மூடி இருக்கு என்ன கேட்டா ஏப்பா தம்பி நீ வாப்பா நான் உனக்கு தம்பியா நீயாப்பா நான் தான்யா எங்கேயா சேட்டு கடையை மூடிட்டு நீ போயிட்டேன் காரை விட்டு போனேல்ல உன் கார் எடுத்துக்கிட்டு சேட்டு குடும்பத்தோட டெல்லி போயிட்டு ராஜஸ்தான் போயிட்டு பாகிஸ்தானும் போயிட்டு வரேன்னு சொன்னாரு பின்ன என்னையா அவன் சொன்ன பூரா மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்களே அப்படியே வண்டிக்கு டீசலை போடுங்க அவன் சொன்ன ஊர்லாம் போயிட்டு அப்படியே பாகிஸ்தான் போய் அதிபரையும் பார்த்து சேட்டு படத்தை வாங்கிட்டு வந்துடும் பாகிஸ்தானா எங்களை வச்சு ஊரா டூர் போலான்னு பிளான் பண்றியா? ஏயா ரெட்டடு இவனை விட்டு நம்ம பாகிஸ்தான் போயிட்டு வந்துருமா ஏறா கையா ஏறா வண்டில ஏயா கரண்ட் சாக்கறதுமா போய் அவள என் ஆளுங்களை பாகிஸ்தான் கூட்டியாம ஏங்க பணம் வேணும்னா பாகிஸ்தான் ராஜஸ்தான் உஸ்பெகிஸ்தான் வரைக்கும் போயிட்டாங்க ஆகணும் டேய் டேய் இவன் என்ன டென்ஷன் பண்றான்டா இவனை என்ன தொண்டா பண்றான் என்னடாவே இப்ப என்ன சொல்லிட்டு டேபிள்ல கையாலே அடிச்சு நொறுக்குறான் ஆமாண்ணே என் கோவத்தை பார்த்தா அடுத்து உங்க எலுமையும் அந்த மாதிரி தான் நொறுக்க போறான்னு நினைக்கிறேன் ஏன் எலும்பியா ஹலோ சார் இங்க பாருங்க அதாவது பனிஷ்மெண்ட் எல்லாம் பழசு பரிகாரம் இருந்தா சொல்லுங்க நான் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அண்ணாண்ணே கோவப்படாதண்ணே அமைதியாருண்ணே அந்த வேலைக்கு வேணா இவனை வச்சுக்கலாண்ணே கரெக்டா இருப்பானா கரெக்டா இருப்பாண்ணே ஆமாண்ணே ரெடி பண்ணி ரூமுக்கு அனுப்பு ஓகேண்ணே நீ போன நான் ரெடி பண்ணிடுறேண்ணே ஏய் என்ன அந்த வேலைக்கு சரியா வருவான் இந்த வேலைக்கு சரியா வருவான்னு என்னைய கைய காட்டி சொல்லிக்கிட்டு இருக்க எந்த வேலைக்கு அதாவதுப்பா எங்க பாஸ் எப்பவெல்லாம் கோவப்படுறாரோ அப்பவெல்லாம் ஒருத்தனை போட்டு அட்டின்னு அடிச்சு நொறுக்கி அள்ளிடுவார். சரி அந்த வேலைக்காகவே ஒருத்தனை சம்பளம் கொடுத்து அடி வாங்குறதுக்கு வச்சிருந்தாரு. அவன் திடீர்னு போன வாரம் போயிட்டான். ஊருக்கு போயிட்டானா? செத்து போயிட்டாயா? செத்துட்டானா? ஆமா. சேட்டு வர்ற வரைக்கும் அந்த வேலைக்கு ஒன்னையே அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி இருக்காரு. எப்பா தம்பிகளா இனிமே உங்க அண்ணன் ஃபுல் பிஸி தான். ஓகேவா? வா போலாம். போப்பா போ போ. எங்க அண்ணன் சிரிச்ச மூஞ்சி பாத்தியா? மொரச்ச மூஞ்சிடா. எங்க அண்ணன் எவ்வளவு அடி அடிச்சாலும் தாங்குவார் தெரியுமா? இடியமின்டா. இந்த இடத்துல இந்த வசனமா? ரைட்டா. கை ஊறுதே வந்தா ஊர்கா போடலாம். போ 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 உள்ள போய் அண்ணனை உற்சாகப்படுத்து. போ போ போயா. அண்ணே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே, நான் வெளியில வெயிட் பண்றேன்.